friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Mutton Dalcha எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரியாணிக்கு அட்டகாசமான சைடு டிஷ். பிரியாணிக்கு மட்டும் இல்ல, இது வந்து சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இப்போ இது பண்றதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல வந்து ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கூடவே 10-12 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்தா மட்டனுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 12 போல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 4 பல் போல் பூண்டு, அதையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதங்கட்டும். அடுத்தது 2 தக்காளி, அதை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதும் இதில் வந்து நம்ம மட்டன் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ எலும்பு இருக்கிற மட்டன் துண்டுகள் எடுத்திருக்கேன். தால்ச்சாக்கு எலும்பு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நிறைய எலும்போடு இருக்கிற துண்டுகள் எடுத்திருக்கேன். கூடவே நமக்கு 2 விதமான பருப்பு வேணும். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் உள்ளே சேர்த்துடலாம். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு. அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு. அடுத்தது இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம். எப்போவுமே மட்டன் குழம்புக்கு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி வைப்போம். இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம், பருப்பெல்லாம் வேகிறதுக்காக. அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். மூடி வச்சுட்டு இதில் ஆவி வந்ததுக்கப்புறமா வெயிட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே மட்டனை வேக வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமான நேரம் இதை வந்து வேக வைக்கணும். ஒரு 5லேருந்து 6 விசில் போல் மிதமான சூடில் வேக வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ ப்ரெஷர் போயிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இப்போ இதில் வந்து நம்ம காய் சேர்க்கலாம். இதில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், அப்புறமா மாங்காய் எல்லாமே சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கத்திரிக்காயும் மாங்காவும் மட்டும் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு புளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே மாங்காய் சேர்த்ததுனால புளி வந்து ரொம்ப குறைவாக தான் எடுத்திருக்கேன். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக புளி சேர்த்துக்கலாம். சும்மா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அந்த காய் வேகிறது வரைக்கும் இது இருக்கட்டும். காயெல்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், தாளிக்கிறது. தாளிச்சா தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். நெய் உருகுனதும் இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், 10 போல் மிளகு, இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை, கடைசியாக பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதை அப்படியே எடுத்து நம்ம குழம்பு மேலே சேர்த்துட வேண்டியது தான். கூடவே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான தால்ச்சா தயார். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. டடா, நம்மளோட சுவையான மட்டன் தால்ச்சா சூப்பராக தயாராகிடுச்சு. நான் இன்றைக்கி நல்லா ஜாலியாக பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறேன். அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மட்டன் தால்ச்சாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை எறும்புகள் மலரட்டும்.